டேஞ்சர் பாய்ஸை அவனுக்கு கிரவுண்ட்லேயே போய் அடிக்கணும்னா புது பிளேயர் ஒரு ஆளை நம்ம டீமில் எடுக்கணும். ஆனால் அந்த பிளேயரு நம்ம டீமில் இதுக்கு முன்னாடி விளையாடாதான் இருக்கணும். ஐயோ நம்ம டீமில் 4 வருஷத்துக்கு முன்னாடி விளையாடணும் தான். ஆனால் அவனுங்களும் சாதாரண பிளேயர்ஸ்லாம் கிடையாது. 4 வருஷமாக நம்மளை தப்பே அடிக்கணும் பண்ணியிருக்கானுங்க. சும்மா சொல்லக்கூடாது, பயங்கரமாக ஆடுவானுங்க. இப்போ நீ இறங்குறேன்னு பையன் ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சா அவங்களை ஆய்வாக வச்சிடணும். அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். ஆனால் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். நீ போயிட்டு உன் தம்பி வருஷம் நான் என்னண்ணா நீ என்னதான் சொல்றது கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் ஆச்சுண்ணா. நல்லா ஆடுவாண்ணா. ஆனால் இந்த நேரத்தில் காமெடி பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பாலே 6 அடிக்கணும்னு சொல்கிறேன். அப்பயே தெரிய வேணாமா நான் ஒன்றும் சொல்லல. வீட்டுல 4 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேண்ணா. ஹெலிகாப்டர் சாட்ல கூட நல்லா கத்து வச்சிருக்கேண்ணா. நீ இறக்கி விடுண்ணா. அவனுக்கு கிரவுண்ட்லயே போயிட்டு நான் அடிச்சு கொடுக்கண்ணா. நான் அடிச்சு கொடுக்குறேன். ராகுலே அவனால டெஸ்ட் மேட்ச் பவுலிங் போடணும். ராகுலே ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் தான் அவங்களோட மோட்டிவேஷனே. நீ பேட்டிங் இறங்கினு பையே பவுலர்ஸும் கீப்பர்ஸும் தான் மாற்றி மாற்றி கேட்ச் பிடிச்சி விளாடணும். ஒன்னா கேளு, நீ போயிட்டு உன் தம்பி வர சொல்ல. அவன் நல்லா விளாட்றான். என்னடா பண்ற? இதை மட்டும் அவங்க சொன்னா கேவலமா பாப்பானா. டீம்ல ஓரமாவும் சேர்த்துக்கணும்.